இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழையுடன் மணிக்கு 12 முதல் 22 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வெப்பநிலையானது சராசரியை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைய வாய்ப்புள்ளது. முக்கியமாக ஜூன் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் வெப்பநிலை குறைந்து காணப்படும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் போதிய வடிகால் வசதி செய்யவும், மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தை ஒத்திவைக்கவும். நெல் நாற்றங்காலில் செய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கைப்பூண்டு, கொழிஞ்சி மற்றும் சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கி உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். மழையினை பயன்படுத்தி சோளம், கம்பு மற்றும் மக்காசோள பயிர்களுக்கு தலைச்சத்து மேலுரமாக இடலாம். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காசோளத்தினை விதைக்கும் முன் இமிடாக்ளோபிரிட் 70 WS மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்த பின் விதைக்கவும். பூக்கும் நிலையிலுள்ள கோடைக்கால பயிர் வகைகளுக்கு 2% DAP கரைசல் அல்லது 1 ஏக்கருக்கு 2 கிலோ பயிறு ஒன்றரை 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவமான டீப்பாலுடன் கலந்து மழையில்லாத தருணங்களில் தெளிக்கவும். மழையினை பயன்படுத்தி முன்னதாக நடப்பட்ட நிலக்கடலையில் ஹெக்டேருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைக்கவும். நிலக்கடலையில் மண் அணைக்கும் போது ஹெக்டேருக்கு 2.5 கிலோ உயிரியல் காரணியான டைகோடெர்மா விரிடியை 250 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இடவும்.